ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி குரு பூர்ணிமா. இன்றைக்கி சத்யநாராயண பூஜை படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஆச்சாரியன் எல்லாருக்கும் நான் தண்டன் சமைச்சு பேசிக்கிறேன். இதில் நான் ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். பட் ஆனால் அது என்னமோ தள்ளி போயிட்டே இருந்தது, என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி சட்டுன்னு இந்த குரு பூர்ணிமா அன்றைக்கி சரி நம்ம அம்மா அப்பாவை பற்றி சொல்லலாம். நமக்கு எவ்வளோ செஞ்சுருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. நம்ம பிறந்த உடனே நமக்கு எல்லாம் சொல்லித்தருது நம்ம அம்மா தான். அம்மா அப்பா தான் நமக்கு தெய்வமாக நான் பார்க்குறேன் அவளை. எங்கள் அம்மா ரொம்ப சொல்லிக் கொடுத்தது கிடையாது எங்களுக்கு. எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தது ஒரே ஒரு வார்த்தை தான். எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது 2 வார்த்தை, அவ்வளோதான். இதுலேயே எங்களோட லைஃப்பில் எல்லாமே அடங்கிடுது. எங்கள் அம்மா என்ன சொல்லி கொடுத்தான்னா, கண்ணு பார்த்தா கை செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் இந்த இதை எதுக்கு வேணால் பயன்படுத்தி பாருங்க. ஒரு வேலைக்காகட்டும், இல்லை சமையலுக்காகட்டும், இல்லை எந்த வித இதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா அந்த சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தையை நாங்கள் இன்னி வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்போம். கண்ணு பார்த்தா கை செய்யணும், கண்ணு பார்த்தா கை செய்யணும்ன்ட்டு. எதுவுமே எங்கள் அம்மா இந்த சமையல் இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை செய், இதை செய்யணும், எதுவுமே சொல்ல மாட்டா. இந்த ஒரு வார்த்தை தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது 2. எங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தான்னா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்பா. எங்கள் அப்புறம் குறிப்பறிய மாட்டாதவன் மரம். இது 2 வார்த்தை தான் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கா. குறிப்பறிய மாட்டாதவன் மரம்னா, ஐயோ நம்ம கரெக்டாக பண்ணணுமே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் அப்பா காத்தால் எழுந்து வந்த உடனேயே எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே செய்வோம், எல்லாம் கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். இல்லைனா எங்களுக்கு அந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். இப்போ யாராவது வந்தால் அப்படின்னா நம்ம உபசரித்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணணும். இல்லைனாலும் எனக்கு அந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். எங்கள் அப்பா குறிப்பறிஞ்சு நம்ம செய்யணும் எல்லாமே. அதனால தான் குறிப்பறிய மாட்டாதவன் மரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் எங்கள் அப்பா சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் நன்மைக்கே. எல்லாம் நன்மைக்கேங்கிறது ஒரு கதையும் இருக்குது. அந்த கதை என்னென்னா, ராஜாவும் மந்திரியும் வேட்டையாட போயிருப்பா. அப்போ என்ன ஆகும்னா, அந்த காட்டில் ராஜா ஏதோ தடுக்கி கீழே விழுந்து அவருக்கு கையில் அடிபட்டு கட்டு போட்டுட்டு காயங்கள்லாம் ஆகி ரத்தம் கட்டு போட்டுருப்பார். மந்திரி சொல்லுவார், ராஜா ராஜா கவலைப்படாதீங்க ராஜா, எல்லாமே இது நன்மைக்காக தான் நடக்கிறது அப்படிம்பார். ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. என்ன எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறேன், எனக்கு அடிபட்டுருக்கு அப்படிங்கிற. இல்லை ராஜா, நன்மைக்கு தான், நீங்கள் வேணால் பாருங்கோ அப்படிங்கிற. அப்புறம் மறுநாள் காத்தால் ஏந்து பார்த்தா அவளை நிறையா பேர் சூழ்ந்துட்டு இந்த நரபலிக்காரெல்லாம் நாங்கள் எங்களுக்கு இந்த ராஜா தான் வேணும், இவரோட இதுதான் எங்களுக்கு பொருத்தமாக இருக்குது, இவரை நாங்கள் நரபலி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்ததுனால அந்த படைகளால் ஒன்றும் பண்ண முடியலை. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் காட்டுக்கு வந்திருந்தா ராஜாவோட. அதனால் அவள் அவளை கடத்தின்னு போய் வெட்டுறதுக்காக தலையை குனிஞ்சு இது பண்ணோடனே ராஜா கையை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, தயவு செய்து என்னை விட்டுடுங்க, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன், நான் ராஜா, உங்களுக்கு இப்போ ராஜ்யத்தில் கூட நான் பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கூப்பினோடனே அந்த கையில் இருந்த கட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ கேட்டிருக்கான், இது என்ன கையில் கட்டு போட்டுருக்கீங்களே, இது என்னன்னு. நேற்றுக்கு இந்த மாதிரி எனக்கு அடிபட்டுடுது, அதனால கட்டு போட்டுருக்கேன். நல்ல காலம், இதை நீங்கள் முன்னாடியே சொன்னீங்களே, ஏன்னா இந்த ரத்தம் மாதிரி வந்ததுன்னா நாங்கள் நரபலி கொடுக்க மாட்டோம், அதனால உங்களை நாங்கள் விட்டுடுறோம், நீங்கள் போயிட்டு வாங்குங்கிறது. அப்போ தான் அந்த ராஜாவுக்கு எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சுது. அதே மாதிரி லைஃப்பில் நீங்கள் டே டு டே சொல்லி பாருங்கோ, ஏதாவது என்ன நடந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அதில் ஒரு நன்மை இருக்க தான் செய்யும். அதனால் அந்த 2 வார்த்தை எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததை வச்சுட்டு, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு தான் நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு அம்மா அண்ட் அப்பா. தேங்க்யூ ஆல். Please watch my channel and subscribe me please. Don't forget it. Thanks a lot.